மீண்டும் இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படியாக கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 மணிக்கு ஆரம்பிப்போம். பொதுவாக அப்படி சொல்லியிருக்கிறோம். கரண்ட் பிரச்சனையாக இருந்ததுனால கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு. மன்னிக்கவும். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள் நம்மளை கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த நாளையும் தொடர்ந்து நம்மளை காத்து நடத்த அவர் வல்லவர். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த நாளில் மீண்டும் உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். அருமையான சபையார், நண்பர்கள், உறவினர்கள், அறிமுகமானவர்கள், ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அருகிலே தொடர்பில் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையிலே நன்மையான காரியத்தை செய்வார். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் மாறாதவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவனுக்கு நிகரானவர், ஒப்பானவர் யாருமே கிடையாது. எல்லாவரையும் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். எஸ், அப்படி இருக்கிற இடங்கள்ல தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே துதிக்கிறோம். அப்பா பிதாவே மக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே மக்கு நன்றி ராஜா. மகத்துவமானவரே மக்கு ஸ்தோத்திரம். எஸ், பிரைஸ் தி லார்ட். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு பதில் தருகிற தேவனாக, ஜீவனுள்ள தேவனாக, எங்களோடு இருக்கிற தேவனாக, எங்களை ஆளுகை செய்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே. எஸ், நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். வனாதி வானங்களை படைத்தவர், சர்வலோகத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிறவர், சர்வ சிருஷ்டி காக்கிற தேவனாய் இருக்கிறவர். நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமுள்ள தேவன், மகிமையான தேவன், மாறாத தேவன். எஸ், ஹல்லேலூயா. இந்த நல்ல காலங்களுக்காக துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்த தேவன், கூடவே வந்த தேவன். எஸ், ஹல்லேலூயா. கழுகு எப்படி தன் குச்சிகளை சட்டையின் ஸ்தோத்திரம் நிழலிலே வைத்து காக்குமோ, சட்டை மேலாக வைத்து சுமக்குமோ, அதை போன்று ஆண்டவரே எங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. நீங்க ஒவ்வொரு நாளும் எங்களை சுமந்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் அதிசயமா, ஒவ்வொரு நாளும் அற்புதமா, ஒவ்வொரு நாளும் மேலான தேவனா நீர் எங்களோடு இருந்து நடத்துவதற்காக கொடான கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தாய் போல எங்களை திட்டுகிற தேவன் ஆண்டவரே, ஒரு தகப்பனை போல எங்களை சுமக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களோடு இருக்கிற தேவன் ஐயா. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காத திகையாது. நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஹல்லேலூயா. யோசுவா 1:9 நீங்க சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஹல்லேலூயா. பலன் கொண்டு திடமனதாய் இருக்க. எஸ், நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்குள் உம்முடைய பலத்தை அனுப்புகிறீர் ஐயா. எங்களுக்குள் உம்முடைய வல்லமை அனுப்புகிறீர். எங்களுக்குள் உம்முடைய கிருபை அனுப்புகிறீர். நன்றி செலுத்துகிறோம். எஸ், நல்ல வாக்குத்தத்தங்களுக்காக ஜீவன் உள்ள தேவன், நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். எஸ், ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை பாட. எஸ், ஆமென். உம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நீர் எங்களை தொடர்ந்து நடத்தும்படியா உம்முடைய கரங்களை தருகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த பாடல், துதி, ஸ்தோத்திரங்கள், வசனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாங்க. கேட்கின்ற பாடுகிற எங்களோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பி மகிமையின் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தினால் மகிமை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கரத்திலே நாங்கள் தருகிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நடத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. ஆண்டவரே, நீங்க எங்களோடு நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். தேசப்படாமல் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். வரவேற்கிறோம். தேவ அன்பின் ஐக்கிய சபையின் சார்பாக பார்க்கின்ற தேவ மக்கள், சபையார், நண்பர்கள், அறிமுகமான தேவனுடைய
ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க கொடுக்கிற நல்ல உற்சாகத்திற்காக கர்த்தரை துதிக்கின்றோம். ஆமென். கர்த்தர் உங்களை கண்மணி போல பாதுகாத்து அவர் உங்க மேல கரிசனையாக இருந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். சில பாடலை நாம் பாடலாம். ஆமென். கர்த்தர் கூட இருப்பார். யோசுவா 1:9 ஆமென். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ எங்க போறோமோ கர்த்தர் கூட இருப்பார். எஸ். ஆமென். 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 தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது.
என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. Praise the Lord. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். மேற்கொள்ள வந்தோம் நீரே ஆவியை அனுப்பி மேற்கொள்ள வந்தோம் நீரே ஆவியை அனுப்பி நம்பிக்கை தைரியத்தாரே அவர் கிருபை என்றுள்ள நம்பிக்கை தைரியத்தாரே அவர் கிருபை என்றுள்ளது. எல்லாம் சொல்லமா? கிருபை என்றுள்ளது. அவர் கிருபை என்றுள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். நித்திய தேவனாம் சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய சத்திய பரந்தாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் அவர் வல்லவர் கிருபை என்றுமுள்ள இயேசு நல்லவர். அவர் நல்லவர் என்னும் துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ள. சொல்லுவோம் தேவ கிருபை என்றுமுள்ளது. அவர் கிருபை என்றுமுள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். ஹalleluya. கர்த்தர் நம்மளை நடத்தின காரியங்கள் கார் இருள் போன்ற சூழ்நிலைகள் கஷ்டங்கள் வந்த போதிலும் அவர் கஷ்டமில்லாமல் கலங்காதபடிக்கு நம்மளை காத்து நடத்தினவர். இந்த நாட்டில் அவர் அமை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. தேவனுடைய கிருபை என்றும் உள்ளது. எஸ், அவர் கிருபை, அந்த கிருபை குறித்து இந்த நாட்டில் அதிகமாக என் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறார். இதுக்கு முன்னால நான் இந்த பின்னால் இருக்கிற இப்போ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் சர்வ வல்லவர் அப்படிங்கிற ஃப்ளெக்ஸ் போடுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, பின்னால் பேக்ரவுண்ட் போடுறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படிங்கிற அந்த வசனத்தை நாங்கள் பின்னால் போட்டிருந்தோம். அதுக்கு அது ஏன் அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் அதனுடைய ஆழமான அர்த்தங்களை, இந்த கடவுளுடைய கிருபைனா என்ன, அவர் எந்த நேரத்தில் நமக்கு நல்லவராக இருக்கிறார். சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஆமென், ஏதோ ஒரு தேவை நேரத்தில் மட்டும்தான் கர்த்தரை தேடுவோம். ஆனால் அப்போ மட்டும் அவங்களுக்கு சில காரியங்கள் நடக்கும், அப்போ அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே கர்த்தரை ருசி பார்த்தவர்கள், கர்த்தருடைய காரியங்களை ருசி பார்த்தவர்கள் ஆண்டவரை சொல்லுவாங்க, இல்லை கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர். ஆமென். ஹalleluya. Always, ஆமென். Jesus the Lord is always good. கர்த்தர் எப்பொழுதும் நல்லவர். ஆமென். ஹalleluya. அவர் எப்பொழுதும் நல்லவர் பாருங்க. ஆமென். எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு காரியங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகள் சூழ்ந்து கொண்டாலும், ஆனா கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? தேவன் நமக்கு நல்லவர், கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். இந்த கர்த்தரை, இந்த தெய்வத்தை, இந்த ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், நீரே என் பலன், நீர் என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஆமென். ஆமென். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலன். ஆமென். கர்த்தரே நம்முடைய பலன், ஆண்டவரே நம்முடைய பலன். கலக்கமில்லை, பயங்கள் இல்லை, வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. எஸ், ஹalleluya. ஒரு அருமையான பாடல் பாருங்க. கலக்கமில்லை, பயங்கள் இல்லை, வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தருடைய கரத்திலே. நீங்கள் நான் இருப்பது கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறோம்.
தேவன் அவர் நசிப்பட்டவர் என்பதை அறிகிறேன். அவர் கரத்தில் வழி நினைக்க வருகிறேன். தாய் பறவை செட்டை கொண்டு போகிறேன். கண்மணி போல் என்னை காக்கும் அவனை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹalleluya பாடலாம். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன். அவர் கரத்தில் வலிமை நீட்டம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன். அவர் கரத்தில் வலிமை நீட்டம் பார்க்கிறேன். தாய் பறவை செட்டை கொண்டு போகிறேன். கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். ஆமென். தாய் பறவை செட்டை கொண்டு போகிறேன். ஆமென். கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். பசும்புல் வெளியில் என்னை தினம் கொண்டு போய் என்ன செய்கிறேன்? மேய்க்கிறேன். அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறேன். சத்துருவின் கண்கள் காண என்னை அவருடைய அபிஷேகத்தினால் என்னை தலையில அபிஷேகம் செய்து நிரப்புகிறார். தாவீது சொல்கிறார், பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஹalleluya. நம்மளை மேய்க்கிற நல்ல தகப்பனை கொஞ்சம் புரிஞ்சா போதும் பாருங்க. அவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அந்த நல்ல மேய்ப்பர் நம்மளை நல்ல இடத்துல கொண்டு வந்து மேய்ப்பார். யோசித்து பாருங்க. ஹalleluya. என் பிள்ளை கஷ்டத்தோடு இருக்கணும், என் பிள்ளை வறுமையோடு இருக்கணும், என் பிள்ளை தரித்திரமா இருக்கணும், என் பிள்ளை ஒண்ணும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. இல்ல பாருங்க, அதான் நீங்க நல்லவர் அப்படிங்கிற யோசிக்கணும். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். ஒரு நாவுகள் அறிக்கை செய்யணும், எனக்கு ஒரு குறைகள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவர்களை மேய்க்கிற இடம், நடத்துகிற இடம், அமர்ந்த தண்ணீர் அண்டையில, பசும்புல் மேய்ச்சல் அண்டையில அவர் நடத்துகிறார். ஹalleluya. ஆமென். ஆமென். பாடுமா? பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறேன். டெய்லி ஹalleluya. பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறேன். அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறேன். சொல்லலாம். பசும்புல் வெளியில் தினம் மேய்க்கிறேன். அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறேன். சத்துருவின் கண்கள் காண என்னையா எத்தனை அபிஷேகம் செய்கிறேன். ஆமென். சத்துருவின் கண்கள் காண என்னையா எத்தனை ஆமென். யெகோவா தேவனே என்பவர், யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம். யெகோவா தேவனே என் பலன். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஹalleluya. கண்களை மூடி
ஏன்னா அந்த வார்த்தைகளை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே திகையாதே, பலன் கொண்டு திடமனதாயிரு. எப்போ கர்த்தரை நம்ம இதயத்திலிருந்து பாடி துதிக்கிறோமோ அப்பொழுதே நமக்குள்ளாக நல்ல ஸ்தோத்திர கலக்கம் இல்லாத நல்ல தைரியத்தை நல்ல திடமனதை கர்த்தர் தருகிறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், யோசுவாட்ட சொன்னார், நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எஸ், தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இப்படி சொல்லுங்க, என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். எஸ், ஹalleluya. அதனால சொல்ல முடியும், கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை, வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. அப்படி சொல்லலாமா? கலக்கம் இல்லை, பயம் இல்லை, வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. ஷகரதரபலபா நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. அப்பாவை பாரு, ஆண்டவரே, நான் உங்க கரத்தில் இருக்கிறப்பா. எஸ், உங்க செட்டைக்குள்ளாக நான் இருக்கிறேன். உங்க கரத்தில் நான் இருக்கிறதுனால கலக்கம் இல்லை, பயங்கள் இல்லை என் வாழ்விலே. நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன். அப்படி சொல்றீங்களா? தேவ ஜனங்கள் சொல்றோமா? ஓ எஸ், ஆமென். சகோதரனே, சகோதரியே, தாய் தகப்பனாரே, எஸ் குட்டீஸ், நீங்களா சொல்லலாம். ஆமென். சகரதலபா, நான் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறேன். அப்படி சொல்லுங்க, நான் கர்த்தரின் கரத்தில் இருக்கிறேன், நான் கர்த்தருடைய கரத்துக்குள்ளா இருக்கிறேன். எஸ், ஹalleluya. அவர் உங்களுக்கு நல்லவர். நன்மையான காரியங்களை காண்பித்தது மட்டுமல்ல, நன்மையான காரியங்களை செய்கிறவர். ஓ ஷாலா, கர்த்தர் பலனாய் இருக்கிறார், கர்த்தர் பலனாய் இருக்கிறார். Thank you, Father. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல கால வேளையில நான் உம்மை பாடி ஆராதிக்க துதிக்க தேவனாய் கர்த்தர் செஞ்ச நன்மைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீங்க எங்களை நடத்துங்க. ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த அற்புத கரத்தில் எங்களை தருகிறோம். எங்களுக்கு ஒரு தைரியம் ஆண்டவரே, நாங்க உங்க கரத்துக்குள்ளா இருக்கிறோம். எஸ், எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஆண்டவரே, நாங்க உங்க கரத்துக்குள்ளா இருக்கிறோம். நாங்க மட்டும் இல்லப்பா, ஒருவேளை தூரத்துல இருக்கலாம், வெகு தொலைவில் இருக்கலாம், ஆண்டவரே அருகில் இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். ஒன்று தெரியும், நாங்க உங்க கரத்துக்குள்ள இருக்கிறோம். எங்க ஜனங்கள் உங்க கரத்துக்குள்ள இருக்கிறாங்க. இந்த எங்களோடு கூட ஆமென் சொல்ற கால வேளையில தேவனோடு தேவ பிரசன்னத்தோடு இணைந்து இருக்கிற ஹalleluya ஒவ்வொருவரையும், அது மட்டுமல்ல, இந்த வாய்ப்புகள் கிடைக்காம கூட அநேகர் இருக்கிறாங்கப்பா. ஆன்லைன்ல பார்க்க முடியல. ஆனா அப்படிப்பட்ட நபர்களுக்கு, எளிய திக்கட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உடைய கரத்தினால் பாதுகாக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Thank you, Jesus. ஒருவேளை சிறுவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், அவங்க மேல விசேஷ பாதுகாப்பு இருப்பது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இன்று நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய கரத்தின் நிலையினால் மறைக்கிற தெய்வம் நீரே பாதுகாத்து வேண்டி சகல தேவைகளை சந்தித்து அவங்க யாருக்காகலாம் வேண்டாங்களோ, அவங்க யாருக்காகலாம் ஜெபிக்கிறாங்களோ, கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு அற்புதம் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் எல்லாவற்றிலும் கூட இருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து நீங்க நடத்த முடியாது ஜெபிக்கிறோம்.
எஸ், நம்ம உட்காரலாம். கர்த்தர் நல்லவர். மீண்டும் உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நம்முடைய தேசத்துடைய காரியங்கள் எல்லாம் ஒருவேளை வேற மாதிரி போகலாம். ஆனால் கர்த்தருடைய பிரதான கிருபை நாள் நமக்கு ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத தான் பைபிள்ல பல விதங்களில் சொல்லியிருக்கிறார். நான் உனக்கு ஒளியா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. நான் உனக்கு நல்ல மெய்ப்பனா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். பாத்தீங்களா? அது மட்டும் இல்ல, இன்னும் சொல்றாங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஸோ இப்படி ஆண்டவர் பல விதங்கள்ல தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத பைபிள்ல ரொம்ப காரியத்தை சொல்றாரு, அதிகமா சொல்றாரு. உனக்கு நான் சமாதானம் தருகிற தேவனா இருக்கிறேன், உனக்கு நான் சுகம் தருகிற தேவனா இருக்கிறேன், உன்னை காக்கிற தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படி பல காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். பாருங்க, இந்த வேதம் முழுவதும் நம்ம பார்த்தா அப்படிதான் நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். உலகத்துடைய செய்திகள் எல்லாம் பார்த்தா அது வேற மாதிரி. ஆனா இங்க கர்த்தரையும் கர்த்தருடைய செய்தியும் கேட்டா பார்த்தா அது வேற மாதிரி. இந்த கர்த்தருடைய செய்தியை கேட்க நமக்கு என்ன வரும் தெரியுமா? நம்பிக்கை உண்டாக ஆரம்பிக்கும். கர்த்தரை நோக்கி பார்க்க நமக்குள்ள என்ன உண்டாகும் தெரியுமா? பிரகாசம் உண்டாக ஆரம்பிக்கும். சோ நான் இப்போ இந்த நாட்கள்ல எந்த காரியத்துல எதுக்கு நான் முக்கியத்துவம் தாரணும், ஸோ அந்த நிலையிலே அந்த லெவலே நாம் இருப்போம் பாருங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்க. எஸ், அப்படி இருப்பேன்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில மன தெளிவோடு கூட இருப்பீங்க, மன தைரியத்தோடு கூட இருப்பீங்க. எஸ், கர்த்தர் உங்களுடைய காரியத்துக்கு எல்லாவற்றிலும் உங்களை மட்டுமல்ல உங்கள் முழு குடும்பத்தாரை எஸ் அவர் பாதுகாக்க, அவர் நடத்த, அவர் போஷிக்க எல்லாவற்றிலும் அவர் வல்லவராக இருக்கின்றார். ஆகையால் தேவன் நமக்கு இப்படிப்பட்ட நல்ல வாக்கியத்தை தந்திருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றதில்ல, ஆண்டவரே நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம். இதே மாதிரி நாங்கள் இந்த செய்தியை கேட்கின்ற அதே நேரத்தில் சபையார் ஒவ்வொருவரையும், ஊழியர்கள் ஒவ்வொருவரையும், நண்பர்கள் ஒவ்வொருவரையும், எங்களுக்கு தெரிந்த நண்ப அறிமுகமான சொந்தங்கள் பழக்கமானவர்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. ஒரு ஆசாரியன் பழைய பாட்டு ஆசாரியன் அதைத்தான் சொல்லுவார். என்ன புஸ்தகம் 6:24 அதுக்கு முன்னால இருந்து வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த புஸ்தகங்கள்ல ஒரு ஆசாரியன் ஒரு சபையை பார்த்து அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து எப்படி ஆசீர்வதிப்பாங்களாம் பாருங்க. அழகான வார்த்தை. என்ன புஸ்தகம் 6வது அதிகாரம், அதுல கொஞ்சம் வாசிகள், நமக்கு அந்த செய்தி கிடையாது, நமக்கு வேற செய்தி, ஆனால் அதுல கொஞ்சம் நல்ல வார்த்தைகள். அந்த ஒரு ஆசாரியன், அந்த கர்த்தருடைய ஊழியக்காரன், அந்த ஊழியக்காரன் சபை மக்களை பார்த்து, தேவ ஜனங்களை பார்த்து எப்படி ஆசீர்வதிப்பாராம் பாருங்க. 22 இருந்து வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதா, நீ இஸ்ரவேல் புத்திரர், நீ சபை தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்லணும்? அல்லேலூயா. என்ன சொல்லணுமா பாருங்க, வாசிங்க. என்ன சொல்லணும் அப்படிங்கறத அழகா சொல்ல பாருங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா? இந்த நாட்களுக்கு ரொம்ப வெயிட்டான வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. இந்த நாட்களுக்கு இந்த வார்த்தை வெயிட்டான வார்த்தை. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். நான் சொல்றேன், இந்த வார்த்தையை சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. அது மட்டுமல்ல, தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். நீங்க அவரை பார்க்கிறதுனால
அப்படின்னு சொன்னா அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் என்ன செய்கிறாரா? பிரகாசிக்க பண்ணுகிறார். ஹalleluya. ஆமென். அப்படி பிரகாசிக்க பண்ணி உண்மையில் எப்படி இருப்பாரா? கிருபையா இருப்பாரா? ஆமென் சொல்லுங்க. எப்படி இருப்பாரா? கிருபையா இருப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. 26 கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லு. கர்த்தரே சொல்றார், இப்படி அவங்களை பார்த்து சொல்லு, அப்பொழுது நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆமென். ஹalleluya. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. எவ்வளவு காரியங்களை கர்த்தர் சொல்றாரு பாத்தீங்களா? சோ இப்படி கர்த்தர் பேசுகிற இந்த நல்ல வார்த்தைகள் ஊழியர்கள் மூலமாய் பேச சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டில். அந்த பழைய ஏற்பாடு மட்டும் கிடையாது, இந்த நாட்களையும் அதுல நல்ல வார்த்தைகள் வந்து பாருங்க. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய சமாதானம். எஸ், ஹalleluya. இந்த நல்ல வார்த்தைகளை நாம் கேட்க 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 நீங்கள் நானும் எப்படி இருப்போம் அப்படி சொன்னா நெருக்கம் இல்லாதபடிக்கு. சொல்லுங்க, நெருக்கம் இல்லாதபடிக்கு. நல்ல கர்த்தர் எப்படி நம்மளை வச்சு நடத்துதாரோ அந்த மகிமையான கிருபையான நடத்துதலுக்குள்ளாய் நீங்களும் நானும் காணப்படுவோம். ஆமென். ஹalleluya. எஸ், இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு நெருக்கம் மாறி, நெருக்கங்கள் மாறி நாம மேல என்ன செய்வோம்? வருவோம். நெருக்கங்கள் மாறி, அது நெருக்கம் நமக்கு இருக்கிற நெருக்கங்கள், சிலருக்கு நெருக்கம் இருக்கலாம், சில பேருக்கு நெருக்கங்கள் இருக்கலாம். அதெல்லாம் மாறி, அதெல்லாம் கர்த்தர் மாட்டி நம்மளை மேல கொண்டு வருவார். நம்மளை மேல என்ன செய்வாரு? வருவதற்கு உதவி செய்வார். மேல கொண்டு வருகிற நல்ல தகப்பனாராய் இருக்கின்றார். ஆமென். ஹalleluya. சோ 2 ராஜாக்களின் புத்தகம் 6வது அதிகாரம், அதுல 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல இருந்து எலிசாவின் நாட்கள்ல, எலிசாவுடைய நாட்கள்ல அன்றைக்கு இருந்த உடன் ஊழியர்கள், தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள். சோ இவங்க வாழ்க்கையில நடந்த சில காரியங்களை குறித்து அந்த 6வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நெருக்கமான காரியத்துல என்ன செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து தான் நம்ம சில காரியத்தை என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க. ஆமென். 2 ராஜாக்களின் புத்தகம் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 1வது வசனத்துல இருந்து அதுல 7வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதுல முதல் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்கள் உடன் இருக்கிறவர்கள் சொல்றாங்க, இந்த இடம் எங்களுக்கு, எங்க மனைவி பிள்ளைகள் அப்புறம் எங்களுக்கு போதுமானதாக இல்லை, இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் நெருக்கமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எஸ், அது உண்மை. அவங்க இருக்கிற இடம் நெருக்கமாக இருக்கிறது. அவங்க இருக்கிற குடும்ப சூழ்நிலைகள் நெருக்கமாக இருக்கிறது. அவங்க இருக்கிற காரியங்கள் நெருக்கமாக இருக்கிறது. அதை போய் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஊழியர் இடத்துல, எலிசா இடத்துல சொல்றாங்க. அப்போ பாருங்க, இன்னைக்கு இந்த நாட்கள்ல, இந்த காலங்கள்ல பல விதங்கள்ல நாம நெருக்கங்களை பார்க்கின்றோம். அதுவும் அதிகமான ஆட்கள் சொல்றாங்க, எங்களுக்கு இந்த காரியம் ரொம்ப நெருக்கமா இருக்குது அப்படிங்க. ஒரு சில பேர் அப்படி சொல்றாங்க, இன்னொரு சில பேர் இல்ல, கர்த்தரை எப்படி வைத்திருக்கிறார்? நல்லா வைத்திருக்கிறார் என்று சொல்லி. சோ நெருக்கம் இன்னைக்கு பல காரியங்கள்ல, ஸ்கூல் திறக்கல, காலேஜ் திறக்கல, அப்புறம் நல்ல வேலை சரியா இல்லை, பல இடங்கள்ல தொழில் எல்லாம் முடங்கி போய் கிடக்குது. இன்னைக்கு குடும்பத்துல பாத்தீங்கன்னா பல விதங்கள்ல சோதனை, கஷ்டங்கள், நெருக்கம். இப்போ செய்தியை கேட்டாலே வித்தியாசமான காரியங்கள்லாம் நடக்குது. அவ்வளவு பயங்கரமான நெருக்கம். எல்லா விதமான ஜனங்களுக்கும் அது உண்டு. சிறு பிள்ளைகள்ல இருந்து, வாலிபர்ல இருந்து, குடும்பஸ்தர்ல இருந்து, பெரியாள்ல இருந்து ஒவ்வொரு விதமான நெருக்கங்கள். சிறு பிள்ளைகளுக்கு ஒரு நெருக்கம், வீட்டுல வெளியில போய் விளையாட முடியலையே அப்படிங்கிற நெருக்கம், வெளியில போய் ஜாலியா இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நெருக்கம்.
சம்மர் லீவ்ல எல்லாம் பல இடத்துக்கு போனோன்னு போக முடியலையே அப்படிங்கிற நெருக்கம் சிறு பிள்ளைகள். வாலிபர்களுக்கு வேற விதமான நெருக்கம். காலேஜ் போவாங்க, அல்லது சில வேலைகளை செய்வாங்க. ஆனா இப்ப அப்படிலாம் முடியலையே அப்படிங்கிற நெருக்கம். இன்னும் வேற பல விதமான நெருக்கங்க. போய் பார்த்து ஹாய் ஹாய் மச்சி அப்படின்னு எல்லாம் சொல்லலாமே, ஆனா இப்போ சொல்ல முடியலையே அப்படிங்கிற நெருக்கம். சோ வாலிபர்களுக்கு ஒரு விதமான நெருக்கம். அதுக்கு அடுத்து குடும்பஸ்தர்களுக்கு அவங்களுக்கு ஒரு விதமான நெருக்கம். இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டா நம்ம காலையில நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற பிள்ளைகளை குறித்தோ அல்லது மற்ற காரியங்களை குறித்தோ, தொழிலை குறிச்சோ அல்லது வருமானங்கள் இல்லாத நிலையை குறிச்சோ பல விதங்கள்ல நெருக்கம். பெரிய ஆள் தாத்தா பாட்டிக்கு அதை விட இன்னும் பெரிய நெருக்கம். சோ எல்லா விதத்திலையும் நெருக்கங்களை நம்ம என்ன செய்யறோம். இதுல குடும்பத்துக்குள்ள இப்படி இருக்குன்னு சொன்னா தொழிலையும் 15 நாள் நேற்று தினத்துல கூட ஒரு பிசினஸ் பாயிண்ட் நான் கேட்கும் போது, கோயில்பேட்டில் ஒரு பெரிய பெரிய பிசினஸ் மேன், அவங்களுக்கு கீழே மேனேஜரா இருக்கிறாரு, அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட சொன்னாங்க, எங்களுடைய இந்த தொழில் ஸ்தலத்துல 15 நாளைக்கு ஒருக்கா ஆட்கள் ஷிஃப்ட் கூட மாறி மாறி இது பண்றோம். ரொம்ப டல்லாயிருச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏதோ இந்த ஒரு 2-3 நாளுக்கு தான் அந்த பிசினஸ் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா இப்ப சில இந்த திருவிழாக்கள் அப்படி சில மற்ற காரியங்கள், திருமண காரியங்களுக்கு எல்லாம் இது பண்றாங்க, அந்த காரியங்களுக்காக ட்ரெஸ் எடுக்க வராங்க அப்படின்னு சொல்லி. சோ பாருங்க, பல தொழில் ஸ்தலமா இருக்கலாம், வேலை ஸ்தலமா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், காலேஜாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அல்லது பல விதங்களில அந்த நெருக்கங்களை நாம் பார்க்கின்றோம். அப்படி நெருக்கப்படுறாங்க, நெருக்கமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. வேதத்துல நம்ம தீர்க்கதரிசிகள் புத்தகங்கள் மட்டுமல்ல, பல இடங்கள்ல அதை நம்ம பார்க்கிறோம். தாவீது சொன்ன மாதிரி, நான் நெருக்கத்துல இருந்தேன், ஆனா கர்த்தர் என்னை என்ன செய்தாரு, அந்த நிலையை விட்டு மாட்டி விசாலமான இடத்துக்கு என்னை கொண்டு வந்து விட்டார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு மனுஷன் கூட நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, நான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படிங்கிறார். பாருங்க, யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்க கேட்கலாம். யோனாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் தன்னுடைய 1வது வசனம் 2வது வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். இந்த யோனாவை பத்தி நமக்கு தெரியும். இப்ப அவருக்கு என்ன நெருக்கம்? மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கிறார். அந்த மீனின் வயிற்றுக்குள்ள அவர் எப்படி போனார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும். அத பல விதங்கள்ல நம்ம செய்தியை கேட்டிருக்கிறோம். இந்த யோனாவை தேவன் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி தெரியும். நினிவே பட்டணத்துக்கு அனுப்பினார். நினிவே பட்டணத்துடைய ஜனங்களை அழிக்காதபடிக்கு தேவன் காக்கும்படியாக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்படியாக அந்த நினிவே பட்டணத்தாருக்கு தேவனுடைய செய்தியை அறிவிக்க வேண்டும். அப்படி அறிவிப்பதற்கு இந்த யோனாவை தேவன் தேர்ந்தெடுக்கிறார். யோனா நல்ல ஒரு தீர்க்கதரிசி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆமென் ப்ராபர்சி தீர்க்கதரிசி, சரியாய் வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி தேவன் தெரிந்தெடுக்கிறார். தேவன் தெரிந்தெடுக்கும் போது இந்த யோனாவை ஆண்டவர் சொல்றாரு, நீ நினிவே அப்படிங்கிற பட்டணத்துக்கு போய் இன்னும் 40 நாள் தான் இருக்குது, நினிவே கவிழ்க்கப்படும், அழிக்கப்படும், அதனால நீங்க என்ன செய்ய, தேவனிடத்துல திரும்புங்க அப்படின்னு சொல்லணும். இந்த செய்தியை போய் சொல்லணும். ஆனா இந்த யோனா அப்படி இல்லாதபடிக்கு அவர் தர்சிஸ் கப்பல்ல என்ன செய்தார், ஏறி போனார். இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்க, பல விதங்கள்ல நம்ம அறிந்திருக்கிறோம். சோ இப்போ அந்த யோனா அப்படி போகும்போது பயங்கரமான கடல்ல கொந்தளிப்பு வருது. கொந்தளிப்பு வந்த உடனே அங்க மாலுமி, அந்த கப்பலுடைய மாலுமி பல காரியத்தை செய்யறாங்க. செஞ்சு பார்த்தாலும் ஒண்ணுமே முடியல. எல்லாம் வெயிட் எல்லாம் இறக்கி பாக்குறாங்க, முடியல. தங்களுடைய தெய்வத்தெல்லாம் கூப்பிட்டு பாக்குறாங்க, முடியல. இது யாருனால வந்திருக்கும்? என்னென்னமோ பிரயாசப்பட்டோம், நம்ம எல்லாரும் நம்ம தெய்வங்கள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தோம், ஒண்ணுமே முடியல. அப்ப என்ன அப்படின்னு சொல்லி பாக்கலாம்னு சொன்னா, சரி சீட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. பழைய நாட்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனை சீட்டு போட்டு பார்ப்பாங்க. அது உண்மை அப்படின்னு சொல்லி சில காரியத்தை அறிவாங்க. சீட்டு போட்டாங்க. சீட்டு போடும் போது யோனா அப்படிங்கிற பேருக்கு அங்க விழுது. யோனா அப்படிங்கிற பேருக்கு விழுது அப்படின்னு சொன்னா அது யாரு
அப்படின்னு சொல்லி அங்க கடல்ல இருக்கக்கூடிய அந்த கப்பல் இருக்கக்கூடிய எல்லாரையும் பாக்குறாங்க. யோனா பேர் யாரு, கையை தூக்குங்க அப்படின்னு சொன்னா யாரு கையை தூக்கல. யோனாங்கிற பேர் யாருமே இல்லையா? இல்ல. ஒரு ஆள் இல்லையா? இல்ல. சரி, இப்போ யோசித்து பாக்குறாங்க. சரி, கப்பல் எல்லாம் தேடுறாங்க. அங்க இருக்கிற பணியாட்கள் கப்பல் எல்லாம் தேடுறாங்க. தேடிட்டு அங்க பார்த்தா அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கப்பலே கவிழ்கிற மாதிரி ஐயோ பயத்துல அப்படி பயந்துகிட்டு நடுங்கிக்கிட்டு கஷ்டத்தோட அப்படி இருக்கும்போது யோனா மாத்திரம் என்ன செய்கிறாரு? அயர்ந்த தூங்கிக்கிட்டு இருந்தவர் போய் யோனா யோனா சார், அவர் பேரை சொல்லல, சார் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்ட உடனே எழுப்பி உங்க பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்ப விவரங்கள் எல்லாம் சொல்றாரு. இந்த மாதிரி என் பேர் யோனா அப்படின்னு சொன்ன உடனே அப்போ யோனாவா, உங்க பேருக்கு தான் இப்படி சீட்டு விழுந்துச்சு, நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லும் போது நான் இந்த மாதிரி கடவுள் என்னை நினைவேக்கு போக சொன்னேன், நான் தர்சிச்சுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லிட்டு திரும்ப சொல்றாரு, என்னை நீங்க இந்த கடல்ல தூக்கி போயிட்டீங்கன்னா இந்த கொந்தளிப்பு எல்லாம் மாறிடும் அப்படின்னு. ஆச்சரியமா இருக்குது. உங்களுக்கு யோசிக்கிறாங்க, ஐயோ இந்த மாதிரி ஒரு தேவ மனுஷனை தூக்கி போடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் கூட கொந்தளிப்பு அப்படியே பெருசா மாறிட்டே இருக்கு. உடனே சரி வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யோனாவை தூக்கி என்ன செய்யறாங்க? கடல்ல போடுறாங்க. யோனாவை தூக்கி கடல்ல போட்ட உடனே இப்ப நல்லா பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத நீங்க பாருங்க. அவர் எவ்வளவு கிருபை உள்ளவர் அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த இடத்துல அவன் கரெக்டா அந்த கப்பல் இருந்து விழும்போது இவன் எப்போ என்னை தூக்கி போடுவேன்னு சொல்லி சொன்னானோ அதே நேரத்துல கர்த்தர் என்ன செய்தார் சொன்னா அங்க இன்னொரு மீனை, பெரிய மீனை அங்கே ஆண்டவர் கொண்டு வருவிட்டார். கரெக்டா இவங்க தூக்கி போடும்போது அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள அந்த யோனா அப்படிங்கிற மனுஷன் அவன் போய்விட்டான். இப்போ என்னாச்சுன்னு சொன்னா இந்த கப்பல் எந்த அலையும் இல்லாம அப்படி அமைதியாக நல்ல போக ஆரம்பித்தது. அங்கிருந்து எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆச்சரியம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் யோசித்து பாக்குறாங்க. என்ன யோசித்து பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் அத்தனையும் தன்னுடைய உண்மையில கரெக்டா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பயந்து போய் அந்த இடத்துல கப்பல் இருந்த ஆட்கள் எல்லாம் அவன் ஒரு காரியத்தை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க தெரியுமா? தேவனுக்கு பழி செலுத்தி தேவனை தொழுது கொண்டார்கள். இவ்வளவு கர்த்தர் நல்லவர் பாத்தீங்களா? இந்த மனுஷனையும் கர்த்தர் காக்கிட்டார், யார? யோனாவையும். அங்க இருக்கிற அந்த கப்பல் இருக்கிற ஆட்களையும் கர்த்தர் காக்கின்றார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு கருணை உள்ளவர், அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் என்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு கொந்தளிப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம். ஆனா அங்க என்ன நடக்குது? அதன் மத்தியிலே மனம் திரும்புதலும், மெய்யான தேவனை அறிகிறதும், ஜீவன் உள்ள தேவனுக்கு பழி செலுத்துவதும், அங்க என்ன நடக்குது? கர்த்தரை தொழுது கொள்வதுமான பெரிய மாற்றங்கள் அந்த கப்பல்ல உண்டாக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கலாம் சில வேளைகள் எல்லா சூழ்நிலையும் சரியா இருக்கும் போதுதான் கரெக்டா சில காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அப்படி அல்ல. சூழ்நிலைகள் மாறும்போது அங்கே கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை அவர் விளங்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப யோனாவையும் கர்த்தர் பாதுகாக்கிறார். அந்த படகு, அந்த கப்பல்ல இருந்த ஆட்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அதுதான் சொல்றோம், அவர் நல்லவராக இருக்கிறார். இப்ப யோனா மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கிறார். மீன் வயிற்றுக்குள்ள இருக்கணும்னா யோசிச்சு பாருங்க. சிலர் மீனை விரும்பி சாப்பிடுவாங்க, கடற்கரை ஓரமா இருக்கக்கூடியவங்க. ஆனா ஒரு சில பேருக்கு மீன் அந்த சுமலே ஆகாது. அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க. ஆனா இங்க மீன் வயிற்றுக்குள்ளேயே இருக்கிறார். வயிற்றுக்குள்ள இருக்கும் போதுதான் தெரியுது, ஆமேன், எங்க இருந்தாலும் எங்கனாலும் எஸ்கேப் ஆயிடலாம். ஆனா கர்த்தருடைய கரத்துல இருந்து என்ன செய்ய முடியாது? நோ எஸ்கேப் ஆக முடியாது அப்படிங்கிறார். சில பேர் மரணத்தை பேசாம இதுல இறந்து போயிடலாம், சில அப்படி ஆட்கள் நினைக்கிற ஆட்கள் உண்டுதான். வியாதியில பிரச்சனை இப்படி இறந்து போயிடலாம் அப்படி நினைக்கிற ஆட்கள் உண்டுதான். ஆனா கர்த்தருடைய கரம், ஆமேன், அப்படி அல்ல. நாம நினைக்கிறதையும் மாற்றி நம்மை காக்கின்ற கரமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதுதான் நம்ம பார்க்கிறோம். இவரே இறந்து போயிடலாம், இல்லாம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா கூட, ஆனா கர்த்தர் அங்க என்ன செய்கிறார்? மீனின் வயிற்றுல அவரை காக்கின்றார். இப்ப மீன் வயிற்றுக்குள்ள கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுகிறார்? வெளியில இருக்கும் போது ஆமென் அவரோடு கூட உலாவி அவர் சத்தத்தை கேட்டு அழகா டெய்லி தேவனோடு கூட நடந்து ஒரு பரலோக பரவசத்தை பெற்ற ஒரு மனுஷன், மகிமையான தேவனுடைய நடத்துதலை பெற்ற ஒரு மனுஷன்,
தேவ பிரசனத்தை பெற்ற ஒரு மனுஷன் இப்போ என்ன செய்கிறான்னு சொன்னா மீனின் வயிற்றுக்குள்ள அது எப்படி யோசிப்பா, அந்த காட்சி நினைச்சு பார்த்தாலே பயங்கரமாக நெழு உள்ள பாசி, கடல் பாசி எல்லாம் உள்ள. சோ அந்த இடத்துல இருந்து அவர் சொல்றாரு, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்போ நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த 2வது வசனத்துல சொல்றாரு, எனக்கு அவர் என்ன செய்தாரா, உத்தரவு அருளினார் அப்படிங்கிறார். எனக்கு பதில் தந்தார், என்னோடு கூட பேசினார், எனக்கு அவருடைய வார்த்தையை, நெருக்கத்தில் இருக்கிற எனக்கு அவருடைய வார்த்தை கேட்க முடிந்தது. ரொம்ப பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நான் நெருக்கத்தில் இருக்கிறேன், ஆனா அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, என் வீட்டுக்காருக்கு என்ன தெரியும், என் மனைவிக்கு என்ன தெரியும், என்னுடைய சொந்தங்களுக்கு என்ன தெரியும், அல்லது என்னுடைய சரீரத்தை குறித்து, என்னுடைய நெருக்கங்களை குறித்து, என்னுடைய கஷ்டத்தை குறித்து இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், உண்மைதான். நம்ம நெருக்கப்படுவது, நம்ம சரீரத்தினுடைய பலவீனங்கள் மற்றவங்களுக்கு தெரியாம தெரிஞ்சு கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு வேதம் என்ன சொல்றது தெரியுமா, கர்த்தருக்கு அது தெரியும். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு அது தெரியும். இன்னும் ஒரு சில பேரு, எனக்கு அந்த நெருக்கத்தில் இருக்கிற எனக்கு என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த நெருக்கமே எனக்கு மாறாதா, இது எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சோ அந்த நிலையில அப்படி இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டுதான். நெருக்கத்தில நெருக்கமான நிலையில இருப்பாங்க. இந்த நெருக்கத்துல இப்படித்தான் வாழணும், சரி வழி இல்லை அப்படிங்கிறது மாறி இருப்பாங்க. ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக் கொள்வது இல்லை, கர்த்தர் பேசுவதை கேட்பது இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதில்லை. ஆகையால் தான் நெருக்கத்திலேயே இருக்கிறாங்க. தேவனுடைய சித்தம், தேவனுடைய கரம் என்ன தெரியுமா, நாம நெருக்கத்திலே இருக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தம் அல்ல. நெருக்கத்திலிருந்து மேல வருவதுதான் கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதுல 7வது வசனத்துல கூட சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமா தொய்ந்து போவையில் கர்த்தரை நினைத்தேன். ஆத்துமாவே தொய்ந்து போச்சு. என்ன அவர்கிட்ட இருந்து நம்ம எங்கேயாவது போயிடலான்னு கூட அது முடியலையே அப்படின்னு நினைக்கிறார். இப்போ இந்த ஆத்துமா தொய்ந்து போச்சு. அப்படி தொய்ந்து போகும்போது கர்த்தரை நினைக்கிறார், ஆண்டவரை நினைக்கிறார். நினைச்சு அதுல அடுத்து சொல்றாரு பாருங்க, அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது அப்படிங்கிறார். நான் தொய்ந்து போயிருந்தேன், நான் நெருக்கப்பட்டிருந்தேன், அப்படி நான் நினைக்கும் போது நான் விண்ணப்பம் பண்ணினேன். கர்த்தரை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணும்போது, நான் ஜெபிக்கும் போது அந்த விண்ணப்பம், அந்த ஜெபம் கர்த்தருடைய சந்நிதியில போய் எட்டினது. அப்படி எட்டி பதில் அவரிடத்துல போய் எனக்கு பதில் என்ன செய்தது, வந்தது அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையினால் நான் நெருக்கத்தில் இருக்கிறேனே. சிலர் நெருக்கத்தையே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னு சொன்னா பிரச்சனையவே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இன்னும் ஆவியும் ஆத்மாவும் சைடுல தொய்ந்து போயிட்டே. சில ஆட்களை பார்த்து கேட்பாங்க, பாத்தீங்களா, என்ன எப்படி மெலிஞ்சு போயிட்டே இருப்ப அப்படின்னு. சில ஆட்கள் உண்டாவே ஆகிருப்பாங்க, அதுவும் பிரச்சனை இதுவும் பிரச்சனை, எப்பவுமே மீடியமா கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இங்க பாருங்க, சோ அதையே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. எதை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனையை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அங்க அப்படி ஆயிடுச்சு, இங்க இப்படி ஆயிடுச்சு, ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லி அதையே நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது இன்னும் நெருக்கமா மாறும். சோ அப்படி அல்ல, நான் நெருக்கத்தில் கர்த்தரை நினைத்தேன், ஆண்டவரை நினைத்தேன். இப்ப நான் நினைச்சு என் இருதயத்துக்குள்ளது, என் உள்ளத்துக்குள்ளது, என் ஆத்மாவில அவர்த்துல விண்ணப்பம் பண்ணினேன். அவர் சந்நிதியில, அவர் ஆலயத்துல அது போய் எட்டின. எட்டி அங்கிருந்து எனக்கு என்ன செய்தது, பதில் வந்தது. ஆமென், ஹல்லேலூயா. நான் சொல்றேன், கர்த்தரிடத்தில் ஆமென், நீங்க கேட்கிற அல்லது நினைக்கின்ற, நீங்கள் ஜெபிக்கின்ற எல்லா விண்ணப்பத்தையும் கர்த்தர் கேட்டு நெருக்கங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து சொல்றார், 8வது வசனங்களை சொல்றாரு பாருங்க, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கின்றார்கள். அப்ப இதுல என்ன நினைக்கிறான்னு சொன்னா, கர்த்தருடைய கிருபை அறிந்து கொள்கிறார். கர்த்தரை நினைக்கிறார்,
அவர் ஜெபம் பண்ணா எனக்கு பதில் தருவார் அப்படிங்கறத அறிஞ்சிருக்கிறார். அவர் கிருபை எப்படி இருக்குது அப்படிங்கறத அறிஞ்சிருக்கிறார். அதை சில ஆட்கள் போக்கடிக்கிறாங்க. ஆனா ஆமென் ஸ்தோத்திரம், மெய்யாகவே கர்த்தர் எனக்கு என்ன செய்வாரு? கிருபையுள்ள தேவனா இருக்கிறார். கிருபை அறிஞ்சிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, இவர் இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சா கூட, நான் செத்து போனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைச்சா கூட, தூக்கி போடுங்கயா அப்படின்னு சொல்லி தைரியமா சொன்னா கூட தூக்கி போட்டாங்க. ஆனா கர்த்தர் கிருபையா காக்கின்றார். ஹல்லேலூயா. இப்போ அதனால சொல்றாரு, அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை மாறாததாக இருக்கிறது. அவர் கிருபை நான் எந்த இடத்துல இருந்தாலும், எங்க மேல பூமியில இருந்தாலும், அங்க மேல வானத்துக்கு போனாலும், அந்த கீழே தண்ணீர் ஆழத்துக்குள்ள நான் போனாலும் அங்கேயும் அவருடைய கிருபை எனக்கு இருக்கிறது. எல்லா இடத்தையும் அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் பாருங்க அடுத்து சொல்லாரு, நானோ வென்றால் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணினேன் பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். அழகா சொல்றாரு பாருங்க. நான் இப்ப என்ன செய்வேன்? கர்த்தரை துதிப்பேன் அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. நெருக்கத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை நினைச்சு பாருங்க, கர்த்தரத்துல ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க. ஆமென். கர்த்தருடைய கிருபையை நினைச்சு பாருங்க, கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தருக்கு செலுத்தின சொன்ன பொருத்தனை அதை செலுத்துங்க. சோ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, நான் ஸ்தோத்திரம் இப்படி எல்லாம் ஆமென் செய்யும் போது வேத வசனம் சொல்லுது என்ன நடக்குது? ரட்சிப்பு கர்த்தருடைய. நான் இதெல்லாம் செய்யும் போது அவர் எனக்கு செய்ய வேண்டிய ரட்சிப்பை, என்ன ரட்சிப்பு? இந்த மீனின் வயிற்றிலிருந்து வெளியில கொண்டு வருவார். யோனாவுக்கு அந்த ரட்சிக்கலாம். ஹல்லேலூயா. ஐயோ தாங்க முடியல, சுமன் தாங்க முடியல, பிரச்சனை தாங்க முடியல, ஆனா இதுல இருந்து என்னை கொண்டு வருவார். அப்படிப்பட்ட ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி நினைச்சாரு பாருங்க. அப்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? 10வது வசனம் பாருங்க. யோனா 2:10. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிற்று. ஆமென். ஹல்லேலூயா. அது யோனாவை என்ன செய்ததா? வெளியே கொண்டு வந்தது. அது யோனாவை வெளியில என்ன செய்ததா? கர்த்தரே அப்படி வெளியில கொண்டு வருவார். கர்த்தர் கட்டளையிட்டார், அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட்ட எதுவும் நடக்க ஆரம்பிக்கும். எந்த ஒரு காரியமும் நடக்க ஆரம்பிக்கும். அதான் அழகா சொல்றார், நான் நெருக்கத்துல இருந்தேன், ஆனா இப்ப என்ன செய்தார்? விசாலத்துக்கு வந்துட்டார். கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். ஆமென். மேல கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க அதே நிலையில் இருக்க போறது கிடையாது. தொழிலா கர்த்தர் மேல கொண்டு வருவார். உங்க பிள்ளைகளோட எதிர்காலமா கர்த்தர் மேல கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. எஸ் விசுவாசிங்க. நான் இவ்வளவுதான் படிக்கிறேனோ? இல்ல, இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் மேல படிக்கணும், இன்னும் உயர்ந்த இடத்துக்கு படிக்கணும். சூழ்நிலை அல்ல, கர்த்தர் என்னை மேல கொண்டு வருவார். கர்த்தர் என்னை யோசை போல உயர்த்துவார். தானியேலை போல கர்த்தர் என்னை உயர்த்துவார். எஸ் ஆமென். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை விட்டு, கர்த்தர் சொன்ன வார்த்தையை விட்டு, வாக்குத்தத்தத்தை விட்டு எப்போதும் இறங்க கூடாது. நீங்கள் நான் அப்படி இருந்துகிட்டு இருக்கணும் பாருங்க. மேல கொண்டு வருவார். ஆமென். உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவார், நல்ல இடத்தை கொண்டு வருவார். கர்த்தர் எங்களுக்கு அப்படிதான் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். சிறப்பான இடத்தை ஆலயத்துக்காக ஜெபித்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவரே, உரிய இடத்தை தாரும், ஒரு 1000 நபர்களை தாரும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அந்த 1000 நபர்களை அமர்ந்து உட்கார்ந்து ஆராதிக்க நல்ல கட்டடத்தை தாரும் ஆண்டவரே. அது எங்க பட்டணத்துல மெயினான இடத்தை தாரும் ஆண்டவரே. அவ்வளவு லட்சங்கள் கோடி இருக்கிற இல்ல, 1 சென்ட் இடம் வாங்க கூட இல்லாம இருக்கலாம். ஆனா பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. எஸ் ஹல்லேலூயா. நைட்ல கூட நாங்க குடும்பமா ஜெபிக்கும் போது கூட கர்த்தர் அந்த வார்த்தையோடு கூட பேசுகிறார். சங்கீதம் 24:1 இல்லையா? பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடைய, உலகம் அதனுடைய குடிகள் எல்லாம் கர்த்தருடைய. அப்படின்னு சொன்னா ஜனங்களை தருவேன், இடத்தை தருவேன் அப்படிங்கறத வாக்குத்தத்தங்கள். சோ அதனால நம்மள இந்த இப்போ இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலையில இருந்து கர்த்தர் மேல கொண்டு வருவதற்கு அவர் பெரிய தேவனாய் இருக்கிறார். அவர் உயர்ந்த தேவனாய் இருக்கிறார். நமக்குள்ளாக விசுவாசம் இருக்கும், நமக்குள்ளாக கர்த்தரை குறித்த நம்பிக்கை இருக்கும். அவர் எவ்வளவு பெரிய தேவன் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கணும். அது போதும். கர்த்தரத்துல சமூகத்துல கேட்கறத பெற்றுக்கணும், போகட்டும். சோ இந்த யோனாவுடைய வாழ்க்கையில திரும்ப போறார், நினிவே பட்டணத்துக்கு போறார். அங்க போய் அந்த செய்தியை சொல்றாரு. நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ராஜாவிலிருந்து சாதாரண ஆள் வரைக்கும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க ஆமென். என்ன செய்தார்களாம்?
ரட்சிக்கப்படும். அதே மாதிரிதான் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. தேசம் ரட்சிக்கப்படும், தேசங்கள் ரட்சிக்கப்படும், அழிவிலிருந்து ரட்சிக்கப்படும். ஹalleluya. அழிவிலிருந்து காக்கப்படும், நாச மோசத்திலிருந்து காக்கப்படும். தேசம் கொரோனா வைரஸ் ஒரு பக்கம், வட மாநிலத்தில் அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்ல மழை அழிவு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பாலியல் பலாத்காரம், இன்னொரு பக்கம் கொலைகள், இன்னொரு பக்கம் இப்படி பயங்கரமான அழிவுகள். ஆனா ஸ்தோத்திரம், கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். கர்த்தர் தேசத்தை அழிவிலிருந்து காக்க, அழிவிலிருந்து ரட்சிக்க அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். எஸ், ஹalleluya. நினிவே பட்டணம், நினிவே தேசம் ரட்சிக்கப்பட்டது போல நம்ம தேசத்தை கர்த்தர் ரட்சிக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். விசுவாசமா சொல்லணும் பாருங்க. ஆமென், ஹalleluya. இப்போ அப்படியே அந்த நம்ம ஏற்கனவே முதல்ல தியானிச்சு பாத்தீங்களா, அதுக்கு நேரம் வரலாம். தீர்க்கதரிசிகள் புத்திர சொல்றவங்களுக்கு நெருக்கமா இருக்குது அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தை சொல்றாங்க பாருங்க. 2 ராஜாக்கள் 6ல அவங்க சொல்றாங்க, 2வது வசனம், நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொருவர் உத்தரத்தை வெட்டி அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன் போங்கள் என்றான். ஆமென், ஹalleluya. இப்போ ஒரு நம்பிக்கையா சொல்றாங்க பாருங்க. நாங்க அங்க போய் யோர்தான் மட்டும் போய், இப்போ இதெல்லாம் காஞ்சி போன இடமா இருக்கு, இதெல்லாம் நெருக்கமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, இந்த இடமே சரியில்லை. அப்ப யோர்தான்னா அது ஒரு செழிப்பான இடம், எப்பவுமே ஆறும் போகக்கூடிய இடங்கள் எல்லாம் செழிப்பான இடம். அவங்க சொல்றாங்க, நாங்க யோர்தான் மட்டும் போய் எங்களுக்கு என்ன செய்வோம், ஒவ்வொருவருக்கும் உத்தரத்தை வெட்டி நாங்க எப்படி இருப்போம், நல்லா குடியிருப்போம் அப்படிங்கிறாங்க. ஆமென், ஹalleluya. இது ஒரு நம்பிக்கையான வார்த்தை, இது நம்பிக்கையான ஒரு பிளானிங். ஆமென் சொல்லுங்க, ஹalleluya. எப்போதுமே இந்த வார்த்தை நம்மை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, நம்பிக்கையா சொல்றாங்க, நாங்க யோர்தான் மட்டும் போய் அங்க என்ன செய்வோம், உத்தரத்தை வெட்டி குடியிருப்போம் அப்படிங்கிறாங்க. ஊழியர்கள் அப்படி வந்து சொல்லும் போது சில ஆட்கள் நம்பிக்கையா, சில ஆட்கள் நல்ல வார்த்தைகளை, மேலான வார்த்தைகளை அவங்க பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சில ஆட்கள் கவலை பத்தியும், வருத்தத்தை பத்தியும், குறைவை பத்தியும், இது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பேசும்போது, அப்போ இவங்க எப்படி பேசுறாங்கன்னு சொன்னா, உலகத்துல இருக்கிற மனிதர்கள் மாதிரி பேசுறாங்களே அப்படிங்கிற வருத்தம் எப்போதும் பேசுகிறது பாருங்க. இவங்கிட்ட ஊழியக்காரர்கிட்ட வந்து சொல்றாங்க, எலிசா தீர்க்கதரிசிட்ட வந்து சொல்றாங்க, நாங்க யோர்தானுக்கு போறோம், அங்க அந்த பகுதியில நாங்க நல்லா என்ன செய்ய போகிறோம், வீடுகளை விசாலமா கட்டி குடியிருக்க போறோம். ஒரு நம்பிக்கையான வார்த்தை, ஒரு விசுவாசமான வார்த்தை, ஒரு பெரிய பிளானிங்கோடு கூட செய்கின்ற காரியங்கள். ஆமென், ஹalleluya. உங்க தொழிலா இருந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருந்தாலும் சரி, அவ்வளவு பெரிய பிளானிங் இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரே விரும்புகின்றார், கர்த்தரே விரும்புகின்றார். சும்மா அப்படி குறுக்கி அல்லது சுருக்கி அல்லது ஒண்ணு இல்லாம அப்படி அல்ல, பெரிய பிளானிங். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. எஸ், ஹalleluya. பெரிய திட்டங்கள். ஆமென், அப்படி இருக்கணும். பெரிய, அது மாறக்கூடாது, ஏன்னா அவர் மாறாதவர். எஸ், ஹalleluya. எது மாறக்கூடாது, பெரிய திட்டங்கள் மாறக்கூடாது. பெரிய திட்டங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மாறக்கூடாது. அவங்க சொல்றாங்க. ஓகே, 3வது வசனம் பாருங்க. அவர்கள் ஒருவன், நீ தயவு செய்து உமது அடியாரோடு கூட வர வேண்டும் என்றார். அதற்கு அவன், நான் வருகிறேன். பாருங்க, இப்போ அதுல ஒரு ஆளு நல்லா சரியா சொல்றாரு பாருங்க. ஐயா, நாங்க போறதெல்லாம் செய்ய போறோம், ஆனா நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். சொல்லுங்க ஹalleluya. என்ன சொல்றாரு, என்ன பண்றாரு, ஊழியக்காரரோடு கூட இணைந்து எந்த காரியத்தை செய்யணும் அப்படிங்கறத நினைக்கிறார். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சில பேர் சொல்லுவாங்க, நாங்க ஒரு இடம் வாங்க போறோம், ஜோம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜோம் பண்ணுங்க. சில ஆட்கள் சொல்லுவாங்க, நம்ம ஒரு வீடு கட்ட போறோம், ஜோம் பண்ணிக்கோங்க. ஆமென், அதுக்காக ஜோம் பண்ணும். சோ சில ஒவ்வொரு காரியத்திலையும் சில அதிகமான தேவனுடைய பிள்ளைகள் அதை சொல்லுவாங்க. இப்போ அது குறிப்பிட்ட காரியத்தை சொல்றாங்க பாருங்க. அப்போ ஊழியரோடு கூட எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் சோ ஊழியரோடு கூட இணைந்து, இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஊழியமும் கூட அப்படித்தான். இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில கட்டணும் அப்படின்னு சொன்னா அந்த ஊழியரோடு கூட இணைந்து செய்வதற்குண்டான காரியமும் அது இருக்கவே, நீங்க வரணும் அப்படிங்கிறாங்க. எஸ், எலிசா சொல்றாரு, சரி நான் வாரேன் அப்படிங்கிறாங்க. எப்படி பாத்தீங்களா, ஊழியரோடு கூட இணைந்து, முதல்ல கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கிறவங்க அவங்க எப்போதும் என்ன செய்வாங்க சொன்னா, ஊழியரோடு கூட இணைந்திருப்பார்கள், சபையோடு கூட இணைந்திருப்பார்கள், தேவனுடைய மக்களோடு இணைந்திருப்பார்கள், தேவனுடைய திட்டத்தோடு இணைந்திருப்பார்கள், தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைந்திருப்பார்கள்.
கர்த்தர் அப்படி விரும்புகின்றார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டங்களுக்கு தேவன் அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பதற்கு இணைந்திருப்பது. எஸ், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவருக்கொருவர் தேவனும் சபையும், அதே நேரத்துல சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கொருவர் எந்த காரியத்தை செய்தாலும் சரி, ஆமென், அதை ஆமென் நம்ம சொல்லும் போது, அதுல நம்ம சில காரியத்தை செய்யும் போது, அதுல நம்ம இணைந்திருக்கும் போது அந்த காரியங்கள் மகிமையாய் நடக்கும். ஊழியக்காரர் தேவன் தந்த ஆமென் தேவனுடைய பிரதிநிதிகளாக, தேவனுடைய தாசர்களாக, தேவன் தந்த நல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக நமக்கு இருக்கின்றார். அதே ஊழியர்களோடு கூட நாம் இணைந்திருக்க வேண்டும். சோ அந்த ஊழியர்களோடு கூட இணைந்திருக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். வாசிங்க. ஒருவர் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுந்து கையில் கோடாரி, இல்ல அது முதல் வசனம், அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் நதியருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் உத்திரத்தை வெட்டி கோடாரி தண்ணீர் விழுந்தது. அவன் ஐயோ என் ஆண்டவனே, இரவலாக வாங்கப்பட்டது, இரவலாக வாங்கப்பட்டது என்று என்ன? ஐயோ நான் என்ன செய்ய? மரம் வெட்ட போறாங்க. மரம் வெட்டும் போது ஒருவன் கோடாரிய வெட்டும் போது அது தண்ணியில விழுது. அவன் என்ன செய்யறான்? கத்துறான், அவன் கூவுறான், ஐயோ நான் என்ன செய்வேன்? இது என்ன செய்தது? ஓசிக்கு வாங்கினது. இரவலாக அப்படின்னு சொன்னா ஓசிக்கு வாங்கினது. ஒரு பொருள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல விழுந்துச்சுன்னா, காசு கொடுத்து வாங்கினாலும், கடன் வாங்கினாலும், அல்லது யார்கிட்ட ஓசி வாங்கினாலும் அதுவும் எப்படிதான் பெரிய பிரச்சனை. ஆனா இப்போ இது என்ன அப்படின்னு சொன்னா, சரி தன்னுடைய பொருள் காணாம போச்சுன்னா பரவாயில்ல, கடன் வாங்கி வாங்கினா அந்த பொருள் கூட சரி கடனை எப்படியாவது அடைச்சிடும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இது எப்படி அப்படின்னு சொன்னா, பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட இந்த மாதிரி நாங்க விறகு வெட்ட போறோம், மரம் வெட்ட போறோம், எங்களுக்கு கொஞ்சம் அந்த கோடாரியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசி வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி பேசி வாங்கிட்டு வந்திருக்கும் போதுதான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அது தண்ணீர்ல விழுந்துச்சு. அவன் கோபுதான். பைபிள் சொல்லுது, அவன் என்ன செய்தானா? கூவுனான். ஐயா நான் என்ன செய்வேன்? கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடல, ஊழியக்காரத்தையும் சொல்லல. அவன் இப்ப என்ன செய்யறான்? கூவுதான். ரொம்ப பேர் அப்படிதான், காணாமல் போச்சுன்னா, தொலைஞ்சு போச்சுன்னா, இல்லாம போச்சுன்னா அப்படியே கூவுவாங்க பாருங்க. அவங்களே கூவிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களே பேசிக்கிட்டே, அவங்களே இது பண்ணிட்டு இருப்பாங்க, புலம்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஆனா அங்க தேவ மனுஷன் பாருங்க, தேவனுடைய மனுஷன் அது எங்க விழுந்தது என்று கேட்டான். காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கு எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. இப்போ தேவ மனுஷன் உடனே பார்த்தாங்க, ஏன் கூவுது அப்படின்னு சொல்லிட்டு அவனை சும்மா நீ சும்மா இரு அப்படின்னு சொன்னேன். அது எந்த இடத்துல விழுந்துச்சு? உடனே அது காண்பி அப்படின்னு சொன்ன, அவன் காண்பி அந்த இடத்துல ஒரு தேவ மனுஷன் ஒரு கோப்பை வெட்டாப்ல, வெட்டி அந்த கோப்பை தண்ணியில போடும் போது அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, இரும்பு அப்படி வெளியில மிதக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய அதிசயம். ஆமென். சாதாரணமான காரியமா? சாதாரணமான காரியத்தை சொல்ல முடியுமா? அமேசிங், வண்டர்ஃபுல். ஹல்லேலூயா. இதுதான் தேவ. இந்த இடத்துல நம்ம பார்க்கணும், தேவ மனுஷனுக்கு சில வேலைகள்ல நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு இடங்களையும் கத்த தேவ மனுஷன் எலிசாவை கொண்டு கத்த காரியங்களை செய்யறாங்க. அதுல இந்த யோர்தான் நதியில முதல்ல என்ன செய்தது? எலியாவோடு கூட எலிசா போறார். போகும்போது எலியா என்ன செய்யறாரு? தன் சால்வியினால அந்த யோர்தானை அடிக்கிறாரு. தண்ணி ரெண்டா என்ன செய்யுது? பிரிய ஆரம்பிக்குது, பிளக்க ஆரம்பிக்குது. சரி, இப்போ எலியாவிடத்துல இருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ரெட்ட தண்ணியான வரத்தை பெற்று கூட திரும்புகிறாரு. திரும்பினா தடையா இருந்துதான் இருக்குது அந்த யோர்தானுக்கு. இப்ப அதே யோர்தான்ல சால்வையை வைத்து அப்படி அடிக்கிறார் இந்த எலிசா. அந்த தண்ணி ரெண்டாக பிரிகிறது. இது முதல்ல அற்புதம், யோர்தானில் நடந்த அற்புதம், அதிசயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது, நாகமானுடைய குஷ்டரோகம் 7 தடவை அங்க முங்கி என்ன செய்தது? அந்த யோர்தான் நதியில நீங்குகிறது. சோ இப்போ நம்ம பாக்குறோம், கோடாரி மேல என்ன செய்தது? மிதக்க ஆரம்பிக்கும். மரக்கிளைய போட்டா அது எப்படி கோடாரி மிதக்கும் அப்படின்னு சொல்லி
தங்களுடைய சயின்ஸ்ல பார்க்க முடியாது, தங்களுடைய ஞானத்துல அறிய முடியாது, புத்தியில அறிய முடியாது, தங்களுடைய எண்ணங்கள்ல நினைச்சு பார்த்தாலே அது நடக்காது. ஆனா கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய செயல்கள் அது எப்படிப்பட்ட காரியத்தையும் மாற்றி அமைக்க வல்லமையுடையதாக இருக்கிறது. அதான் நம்ம அங்க பாக்குறோம். ஹல்லேலூயா. ஓ எஸ். இரும்பு கீழே விழுந்துச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னு சொன்னா ஒரு கொப்பை வெட்டி போட்டு எங்கேயாவது அதிசயம் நடந்திருக்கா? இல்ல. பைபிள்ல இதே போல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அற்புதங்கள் ஆண்டவர் இயேசு செய்திருக்கின்றார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நான் சொல்றேன், அந்த கோடாரி மேல வந்தது மாதிரி கர்த்தர் உங்களை மேல கொண்டு வருவார். கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். நெருக்கத்திலிருந்து ஆமென். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, இது எப்படி சாத்தியமாகுது, எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி நாமளாக ஒன்றை அல்ல, கர்த்தரே அதை மாற்றி கொண்டு வருவார். தேவனே மாற்றி கொண்டு வருவார். அப்படி மாற்றி கொண்டு வருவதற்கு அவர் உயர்ந்தவராக இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்குது, அந்த தேவன் மகா ராஜாவாக இருக்கிறார், சேனைகளின் கர்த்தராக இருக்கிறார். மேல கொண்டு வருவார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. என்ன செய்வாரா? மேல கொண்டு வருவார், உயரத்துல கொண்டு வருவார், எங்களை உயர்ந்த இடத்துல வைப்பார், நல்ல இடத்துல வைப்பார். ஏன்னா அப்படிப்பட்ட அதிசயமான தேவன் உண்டு, ஆச்சரியமான தேவன் உண்டு, அற்புதமான தேவன் உண்டு. அது எப்ப நடக்கும்னே தெரியாது, எப்படி நடக்கும்னே தெரியாது. நம்முடைய ஞானத்திற்கும் நம்முடைய புத்திக்கும் நம்முடைய சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்டது தேவனுடைய அதிசயம், தேவனுடைய அற்புதம். அந்த அதிசயம், அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. அண்ணன் சொன்னார் பாத்தீங்களா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நாம அதிசயத்தை பார்க்க போகிறோம், அப்படிப்பட்ட மகிமையை பார்க்க போகிறோம், அப்படிப்பட்ட மகத்துவத்தை பார்க்க போகிறோம். நான் சொல்றேன், இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கும். ஊழியத்துல அந்த அதிசயங்கள் நடக்கும், குடும்பத்துல அந்த அதிசயங்கள் நடக்கும், அதிசயமான கிரியைகள் நடக்கும். பேதுருவின் படகு நிரம்பின மாதிரி அதிசயங்கள் நடக்கும். சபை அப்படி நிரம்பும். ஹல்லேலூயா. அதிசயமான காரியங்கள், அதிசயமான கிரியைகள், அதிசயமான செயல்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அது நடக்கும். கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில அது நடக்க ஆரம்பிக்கும். அதிசயமான நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து மேல உங்களை வைக்க, நல்ல இடத்துல கர்த்தர் வைத்து தம்முடைய பிள்ளைகள் மூலமாக தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் சுத்தம் கொண்டிருக்கின்றார். நம்ம மூலமாக கர்த்தர் அது நடக்கும். தேசத்துல தேவ ஊழியர் மூலமா நடக்கும். தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அது நடக்கும். சபையார் வாழ்க்கையில நடக்கும். இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த அதிசயம் நடக்கும். கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கு. நேற்று தினத்துல கூட அந்த அதிசயம் நடந்தது எங்க வாழ்க்கையில. ஒரு சகோதரி அப்படி வந்து எங்க வீட்டுல வந்து சொன்னாங்க, என் வாழ்க்கையில இந்த அதிசயம் நடந்தது அப்படிங்கிறாங்க. இவ்வளவு அதிசயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் அந்த வார்த்தையை தியானித்து கொண்டே இருக்கும்போது, திங்கட்கிழமையில இருந்து இந்த செய்தியை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் தியானித்து கொண்டே இருக்கும்போதுதான் கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், கர்த்தர் தம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ணுகிறார், கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணுகிறார். அதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா, இவ்வளவு உறுதியா, எஸ் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்றேன், உறுதியா சொல்றேன், கர்த்தர் அதிசயங்களை செய்வார். விசுவாசம் அப்படித்தானே? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்ப நிச்சயமும் உறுதி இருந்தா போதும். ஹல்லேலூயா. உறுதியோடு இருப்போம். ஆமென். உன் நம்பிக்கை போகாது அப்படின்னு சொன்னவன் விசுவாசம் சோதரம் ஒருபோதும் கலந்து விடாதபடிக்கு அப்படி காணப்படுவோம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வெளியே அப்படி நெருக்கத்திலிருந்து கொண்டு வருவார். விசாலத்துல கர்த்தர் வைப்பார். எஸ் ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படி கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். தேவன் அந்த காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட். உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். நீங்களும் அப்படி சாட்சியா மாற போறீங்க. தேவனுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த போறீங்க. நான் சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோனாவின் வாழ்க்கையில யோனா மட்டும் காக்கப்படல. முதல்ல ஒரு அற்புதமே அதிசயம் எங்க நடந்துச்சு தெரியுமா? அந்த கப்பல்ல தான் நடந்துச்சு. கப்பல்ல இருக்கக்கூடிய எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், கர்த்தருக்கு பலி செலுத்தினார்கள், கர்த்தரை தொழுது கொண்டார்கள். முதல்ல ரிவைவல், முதல்ல எழுப்புதல், முதல்ல அற்புதம், முதல்ல அதிசயம் எங்க நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த கப்பல்ல யோனாவின் வாழ்க்கையில நடக்க ஆரம்பித்தது. இரண்டாவது நினிவே பட்டணத்துல நடக்க ஆரம்பித்தது. எஸ் ஹல்லேலூயா. நான் இப்ப சொல்றேன், இப்ப இருக்கிற நீங்க குடும்பத்துல அல்லது உங்க வீட்டுல அல்லது இருக்கிற சகோதர மாமன் தெருக்கல்ல அந்த அற்புதம் அதிசயம் நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு செய்கிற தேவன் செய்கிற அற்புதங்கள் அநேக தேவனை நோக்கி பார்ப்பதற்கும், தேவனை பொழுது கொள்வதற்கும், தேவனை கர்த்தரை தெய்வம் என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார், கர்த்தர் அதிசயத்தை செய்வார்.
உங்க சொந்தங்கள் மத்தியில நடக்கும், உங்க குடும்பத்தார் மத்தியில நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் அந்த மகிமை நடக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து தேசங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தேசங்கள்ல கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். நினிவே கொடுமையான ராஜா, நினிவே கொடுமையான ஆட்கள். அதனால யோனா வெறுத்து போய் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. அவர் கிருபை, மிகுந்த கிருபை உள்ளவர், மிகுந்த இரக்கம் உள்ளவர். அவன் ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் அனுப்பினார். நீ எங்க போனாலும் நீதான் போய் இந்த செய்தி சொல்லணும். நீ சொல்லு என்ன நடக்குங்கிறத அடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சவாலா அனுப்பினார். அதுல கர்த்தர் தான் ஜெயித்தார். கர்த்தர் நினைச்சதான் நடந்துச்சு. ஹல்லேலூயா. சில வாய்ப்புகளை, சில காரியங்களை கர்த்தர் அப்படி செய்தார்கள். அதான் அப்படி இறக்கும். நம்ம சில வேலைகளை அப்படி நினைப்போம். இதெல்லாம் மனதில் திரும்பவே மாட்டார், இதெல்லாம் சரி வர மாட்டாரு, இதெல்லாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அப்படி அல்ல. நம்ம நினைப்பு வேற, அவர் நினைப்பு வேற. ஆத்மா தொய்ந்து போகலாம், நெருக்கமா இருக்கலாம். ஆனா நம்ம நினைப்பு வேற, கர்த்தருடைய செயல்கள் வேற, கர்த்தருடைய இறக்கம் வேற, கர்த்தருடைய கிருபை வேற. அதனால நான் சொல்றேன், கர்த்தர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நினிவே பட்டணத்தார் முழுவதும் ரட்சிக்கப்பட்டார், மனம் திரும்பினார்கள். அங்கு ஏற்பட்ட எழுப்புதல் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல வந்துச்சுன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இந்தியாவுல வந்துச்சுன்னா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. நம்முடைய புத்திக்கு அது ஆராய்ந்து முடியாது. நம்ம புத்திக்கு அப்படி எட்டாது. கர்த்தரை குறிச்சு அறியும் போதுதான் நமக்கு வர ஆரம்பிக்கும். கர்த்தரை எந்த அளவுக்கு நம்ம அறிகிறோமோ, அறிகின்ற அறிவு தேவன் எப்படி இருக்கிறார். யோனா நீ எங்க போற அப்படி அல்ல. யோனா எங்க போனாலும் கர்த்தர் எப்படி இருக்கிறாருங்கிறது நமக்கு முக்கியம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறதா முக்கியம். கர்த்தர் என்ன செயல்களை செய்தார் அப்படிங்கிறதா முக்கியம். கர்த்தர் எப்படிப்பட்ட ரட்சிப்பை கட்டளையிட்டார் அப்படிங்கிறதா முக்கியம். கர்த்தர் எப்படி காக்கிறார் என்பதுதான் முக்கியம். அழிக்காம ஜனங்களை காக்கின்றார். அப்படி கடல்ல அப்படி கப்பலை மூழ்கி இருக்கலாம், கர்த்தர் அதை செய்யல. நினிவே பட்டணத்தார ஒரு ஆள் இல்லாம அழிச்சிருக்கலாம். அவர் சொல்றாரு, அவங்களுக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாதால் அப்படிங்கிற ஏசப்பா சிலுவையில தொங்கும்போது சொன்னார் பாத்தீங்களா, இவங்க செய்யறது என்னன்னு தெரியாது அப்படிங்கிறார். மண்ணியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பிதாவை பார்த்து சொல்றாரு. சோ அதுதான் நம்முடைய தேவன். அதான் இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர், கிருபை உள்ளவர், தாயம் உள்ளவர். ஹல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட நல்ல தேவன் உண்டு பாருங்க. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், ஆமென். நீங்க உங்க குடும்பத்துல கர்த்தர் ரட்சிப்பை உண்டாக்குவார். அது மட்டுமல்ல, உங்க சொந்தங்கள் மத்தியில ரட்சிப்பை உண்டாக்குவார். சில நினைக்கிறாங்க, ஐயோ அவ்வளவு தூரம்லாம் அழிவு இருக்குதே, என் சகோதரன் ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்குமே, என் சகோதரி ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்குமே. சில ஆட்கள் அப்படி சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க, ஐயோ இவங்களுக்கு இந்த அற்புதங்கள் நடந்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்லி சில பேர் சொல்றாங்க. இவங்களுக்கு இந்த அதிசயம் நடந்தா நல்லா இருக்குமே, இவங்க அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளில வந்தா நல்லா இருக்குமே, மன குழப்பத்துல இருந்து வெளில வந்தா நல்லா இருக்குமே அப்படி சொல்லி ஜெபிக்கலாம் சொல்லிட்டாங்க பாருங்க. சோ நான் சொல்றேன், கட்டாயம் அந்த நெருக்கத்துல இருந்து கர்த்தர் மேல கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ரைஷகமாலபா. தேவன் அந்த நெருக்கத்துல இருந்து கர்த்தர் கொண்டு வருவார், மேல கொண்டு வருவார். எஸ் ஆமென். அவ்வளவு கொடுமையான தேசத்தை ரட்சித்த தெய்வம், கொடுமையான மனிதர்களை ரட்சித்த தெய்வம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அந்த கிறிஸ்துவ எடுத்து பார்த்தா தெரியும், பல தேசங்கள மனிதர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களையெல்லாம் கர்த்தர் ரட்சித்தார், மாற்றினார். சோ அதே தேவன் இன்றைக்கும் இரக்கமும் அன்பும் கிருபையும் உள்ள தேவனாக இருக்கிறார். ரட்சிப்பார். யோனா சொன்னது மாதிரி ரட்சிப்பு கர்த்தருடைய, ரட்சிப்பு கர்த்தருடைய. என் கூட வந்த டிராவல்ல பயன்படுத்த ஆட்கள் எல்லாம் ரட்சித்தாரே, அது அவருடைய. அழகா சொல்றாரு பாருங்க, அவங்களுக்கு எல்லாம் ரட்சிப்பு. இவர் உள்ள கடந்துகிட்டு நான் நெருக்கப்படுறேன் அப்படிங்கிறார். அதனால அந்த ரட்சிப்பு மேலாம். எலிசாட்ட வந்து சொல்றாங்க, நாங்க இருக்கிற இடம் இப்படி இருக்குது, எங்களுக்கு விசாலமான இடத்தை உண்டாக்குவோம். சொல்லுங்க, நாம உண்டாக்குவோம். ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பை உண்டாக்குவோம், பெரிதான இடத்தை உண்டாக்குவோம், தேவனுடைய நாம மகிமைக்கு ஏற்பான காரியத்தை உண்டாக்குவோம். எப்படி சொல்லுங்க, உண்டாக்குவோம். சொல்லுங்க ஹல்லேலூயா. எஸ், உண்டாக்குவோம். தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியில உண்டாக்குவோம். தேவனுடைய ஸ்தோத்திரம், ரட்சிப்பை இந்த பூமியில உண்டாக்குவோம். தேவனுடைய அற்புதத்தை இந்த பூமியில உண்டாக்குவோம். தேவனுடைய அதிசயத்தை இந்த பூமியில உண்டாக்குவோம். ஹல்லேலூயா. எஸ், சில பொருட்கள் எல்லாம் தயாரிப்பு உண்டாக்கும் அப்படின்னு சொன்னது மாதிரி நாம சொல்ல வேண்டிய காரியங்கள் அதுதான். கர்த்தரின் நாமத்தின் மகிமைக்காக எதையெல்லாம் நம்ம உண்டாக்கணுமோ அதையெல்லாம் உண்டாக்குவோம். ஆமென். ஹல்லேலூயா. எஸ், அப்படி ஸ்தோத்திரம் ஜெபிக்கலாம். எஸ், ஆமென் ஆமென். ஓ ரஷகலாதா, அப்படி நம்ம ஜெபிக்கலாம். எஸ், இருக்கிற இடங்கள்ல தலைகளை தாழ்த்தி இந்த சத்தத்தை கேட்கிற உங்க வாழ்க்கையில ஆமென் ஆமென் ஆமென். எஸ், ஹல்லேலூயா. மேன் ஷிகராதலபா. எஸ், பிரைஸ் தி லார்ட். அவங்க தெரிந்து கொண்டாங்க,
தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் அறிந்து கொண்டார். நான் நினைக்கிறேன் ஒரு காலத்துல அதே தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் இந்த எலிசாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க ஆண்டவனை எடுத்துக்கொள்ள போறாங்க, அதனால நீங்க சும்மா ஏன் அவர் பின்னால போறீங்க அப்படின்னு சொன்ன ஆட்கள் தான் அவங்கதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் சுவாசிக்கிறேன். இந்த எலியாவை பின்தொடர்ந்து எலிசா போகும்போது பாருங்க, தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் சொல்றாங்க, ஐயா எஜமானனை மேல கொண்டு போறாரு ஆண்டவர், நீங்க அவர் பின்னால போற அப்படின்னு சொல்லி இவங்க இந்த ஆற்றுக்கு இந்த யோர்தானுக்கு இந்த பக்கத்துல அப்படி இருந்தவங்க தெரிஞ்சுமே சில காரியத்தை அவங்க அதை பெற்றுக்கணும்னு சொல்லி நினைக்கல, நல்லா வாழணும்னு சொல்லி நினைக்கல, நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்கல, நீ ஏன் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கல. ஆனா இப்போ அதே தீர்க்கதரிசிகள் புத்திரர்கள் தான், நான் இப்படி விசுவாசிக்கிறேன் பாருங்க, அதே தீர்க்கதரிசி புத்திரர்கள் தான் சொல்றாங்க, ஆமே நாங்க எங்களுக்கு இப்ப இருக்கிற இடங்கள் எல்லாம் சரியில்லை, இந்த இடம் நெருக்கமா இருக்குது, மனைவி பிள்ளைகள் எல்லாருமா இருக்கிறதுக்கு நெருக்கமா இருக்குது, விசாலமான இடத்தை உண்டாக்குவோம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் எப்படி மாறுது பாத்தீங்களா, அந்த செயல்கள் எப்படி மாறுது பாத்தீங்களா, அந்த எண்ணங்கள் எப்படி மாறுது பாத்தீங்களா, அந்த நோக்கங்கள் எப்படி மாறுது பாத்தீங்களா, அந்த திட்டங்கள் பிளானிங் எப்படி மாறுது பாத்தீங்களா. அப்படி தோல்வியா போகல, தோல்வியில இருந்து வெற்றிக்கு நேராய் மாறுகிறது, அப்படி குறைவுல இருந்து நிறைவுக்கு நேராய் மாறுகிறது, கஷ்டத்துல இருந்து மேல வருவதற்கு ஏதுவாய் மாறுகிறது. யோர்தான் நதிக்கு அருகில நல்லா நாங்க இருப்போம், செழிப்பா நாங்க இருப்போம், ஆஸ்வாதமா நாங்க இருக்கணும், அதற்கு எதுவாய் மாறுகிறது. அப்படி மாறட்டும் என் சகோதரனே, என் சகோதரியே. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எஸ் 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 தகப்பனாரே, தாயாரே, அப்படி மாறட்டும், அப்படி மாறட்டும். போதும், இது போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த நினைவுகளை விட்டு இப்போ தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் மாறுகிறார்கள், தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் மாறுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா, எலியாவோடு சேர்ந்த எலிசாவின் மூலமாய் அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. ஆகையால் இதையும் எலிசா மூலமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் அப்படிங்கிற விசுவாசம் உண்டாக ஆரம்பித்து விட்டது. கர்த்தரை குறித்து, தேவனை குறித்த பார்வை வேறு விதமாய் மாற ஆரம்பித்து விட்டது. ஆகையால் சோதரன், இந்த தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களுக்கு மேலான நோக்கங்கள் வருகிறது, உயர்ந்த எண்ணங்கள் வருகிறது, விசாலமான எண்ணங்கள் வருகிறது, மகிமையான எண்ணங்கள் வருகிறது, அற்புதமான அதிசயமான காரியத்தை செய்கிற தேவன் மேல அப்படிப்பட்ட நோக்கம் கொண்டு ஆமென் சொல்லி செயல்படுறாங்க. செயல்படும் போது அதுல சின்ன காரியங்கள் நஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அதுல இருந்து மேல வர ஆரம்பிக்கிறாங்க, அதுல இருந்து மேல வர ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் சோதரன் இந்த 2 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல 1ல இருந்து ஏமேன் சொன்ன நம்ம வாசித்த, நம்ம தியானித்த பகுதிகள், யோனாவின் வாழ்க்கையில் நடந்த காரியங்கள். சோ நான் சொல்றேன், இதே அற்புதத்தை, இதே அதிசயத்தை, இதே மேலான காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் கொண்டு வருவார், தேவன் கொண்டு வருவார், ஆண்டவர் கொண்டு வருவார். ஓ ரேகாரமலவா. எஸ், அப்படி நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா, என் நெருக்கங்கள் எல்லாம் மாற்றி அவர் என்ன மேல கொண்டு வருவார், மேல கொண்டு வருவார். யோனாவை கொண்டு வந்தவர், எலிசாவின் நாட்கள்ல தீர்க்கதரிசிகளுடைய புத்திரர்களுடைய எண்ணங்களின் படி, அவங்க நோக்கத்தின்படி, அவங்க பிளானிங் படி கர்த்தர் அப்படி வாழ வைத்தவர். கர்த்தர் அப்படி நம்மளையும் மாற்றுவார். இந்த சத்தத்தை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் அப்படி கர்த்தர் மாட்ட வல்லவர், தேவன் அப்படி மாட்ட வல்லவர். நான் ஜெபிக்கின்றேன், ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த சத்தத்தை எப்போதெல்லாம் கேட்பாங்களோ, ஒருவேளை இப்ப கேட்டுக்கொண்டு இருக்கலாம், இதற்கு பின்பாக கூட கேட்கலாம். இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தை கர்த்தரிடமிருந்து வந்த வார்த்தை என்பதை அவர்கள் விசுவாசித்து, ஆண்டவரே உங்களுக்கு அந்த அற்புதத்தை, உங்களுக்கு அந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்க இப்படி இருக்க போறது அல்ல, எங்கள் கஷ்டங்கள் இப்படி இருக்க போறது அல்ல, எங்கள் நெருக்கங்கள் இப்படி இருக்க போறது அல்ல, எங்களுடைய சோதர காரியங்கள் இப்படி இருக்க போறது அல்ல, இதெல்லாம் மாறும், இதெல்லாம் மாறும் என்கின்ற விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தின் உறுதியோடு கூட, விசுவாசத்தின் நிச்சயத்தோடு கூட மேல வருவோம் என்று சொல்லி அந்த சோதர ஹல்லேலூயா ஆழமான கிருபை உண்டாயிருக்கத்தக்கதா இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கங்கள், எண்ணங்கள் உண்டாயிருப்பதா முதலாவது உண்டாகட்டும் ஆண்டவர். எஸ், வேதத்தில் எவ்வளவு மகத்துவமாய் தேவதாசர்களை நடத்திருக்கிறேன். எலிசாவின் நாட்கள்ல எலிசா ஒரு கொப்பை வெட்டி போட்டு அப்படி மிதக்க மேல வர பண்ணது போல அதே தேவன் இன்னைக்கு மாறாத வல்லமையுள்ள தேவனா இருக்கிறீங்க அப்பா. யோனாவின் நாட்கள்ல அந்த மீன் வயிற்றுக்குள்ள அப்படி வெளியில வந்து அதற்கு அடுத்து நினைவை பட்டணத்தை மாறுவதற்கு ஏதுவான காரியங்கள் நடந்தது போல நாங்க பாக்குறோம். எங்க தேசமும் அழிவிலிருந்து காக்கப்படும். நாங்க விசுவாசிக்கிறோம்,
எங்கள் தேசத்தை அழிவிலிருந்து காக்க நீர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறீங்கப்பா. ஷெக்காபாலாரா. ஓ ரியாக்காராதாலாபாராபா. ஹalleluya. தேசத்தை காத்துக்கொள்ளும், தேசத்துடைய ஜனங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். ஹalleluya. மேல கொண்டு வாங்க ஆண்டவரே, உயர்ந்த இடத்துல வைங்க ஆண்டவரே, சிரிப்பான இடத்துல வைங்க ஆண்டவரே, ஆசீர்வாதமாய் நடத்துங்க ஆண்டவரே, சமாதானத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே, சுகத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. எந்த காரியத்துல அவங்க நெருக்கப்பட்டிருக்காங்களோ, ஹalleluya, பலவீனங்களா, வியாதிகளா, கஷ்டங்களா, போராட்டங்களா, எதுல நெருக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தர் மேல கொண்டு வருவதற்கு நீர் வல்லவர். ஓ கர்த்தர் அப்படி கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம், கொண்டு வருவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவர். இப்பொழுது ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்கட்டும். ஒருவேளை அவங்க அற்புதத்தை விரும்பினா, அதிசயத்தை விரும்பினா, ஆமென், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர். கேட்கும் போது, இந்த வார்த்தையை கேட்கும் போது அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும், வியாதிகள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும், குடும்பத்துடைய நெருக்கங்கள் மாறட்டும், பிள்ளைகளை குறித்த நெருக்கங்கள் மாறட்டும், தொழிலை குறித்த நெருக்கங்கள் மாறட்டும், எதிர்காலத்தை குறித்த நெருக்கங்கள் மாறட்டும். கர்த்தர் அப்படி மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவர் அப்படி மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். ஹalleluya. தேவையை சந்தியும் ஆண்டவரே, கூடு வந்து நடத்தும் ஆண்டவரே. சபையை கர்த்தர் ஆசீர்வதிங்க, நண்பர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஹalleluya. அறிமுகமானவர்கள், சொந்தங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தை கர்த்தர் காத்துக் கொள்ளுங்க. ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் அப்படி காப்பதற்காய் நன்றி. நெருக்கங்களை மாற்றி மேலான இடத்தை கொண்டு வருவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். எஸ், எலிசாவின் நாட்களில் நடந்த அதிசயம், அற்புதங்கள், யோனாவின் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், அதிசயங்கள் இன்றைக்கும் இந்த நாட்களிலும் கர்த்தர் நடப்பிப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய கரத்திலே கொடுக்கிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியம் செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க கரத்துல உங்க பாதுகாப்புக்குள்ளாய் கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியம், சுக பலன், சமாதானம், ஆமென், திருச்சபையாரோடு கூட, ஊழியர்களோடு கூட, நண்பர்களோடு கூட, சொந்தங்களோடு கூட, அறிமுகமான பழக்கமான தேவனுடைய பிள்ளைகளோடு கூட, ஒவ்வொருவரோடு கூட இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் நிரம்பி நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோ ஆமென். காரியம் இந்த ஊழியத்துல ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை தாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னீங்கன்னா, அல்லது இந்த ஊழியத்துல தேவனுடைய ராஜ்யத்துல அவங்க விதைகளை, உங்களுடைய சொந்த காணிக்கை, தசமபாகங்களை நீங்கள் விதைக்க நினைத்தால், அதுல எங்களுடைய கூகுள் பே நம்பர் இருக்கிறது 9578578576. என்னுடைய போன் நம்பர், என்னுடைய அந்த கூகுள் பே நம்பர் ஒரே நம்பராக இருக்கிறது. சோ நீங்க அதுல நீங்க பே பண்ணலாம், அல்லது மணி ஆர்டர் மூலமாக நீங்க பணத்தை அனுப்பி தரலாம். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களுடைய தசம காணிக்கைகளை நீங்கள் அனுப்பி தரலாம். இன்னும் அதிகமான ஊழியங்கள் பட்டணத்துல நடப்பதற்கு, தேசத்தில் நடப்பதற்கு அது எதுவாயிருக்கும். கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆமென் சொல்ல பொருளாதாரத்துல கர்த்தர் ஆஸ்வதித்து நிறைவாய் ஆண்டவர் நடத்துவாராக. குறையில்லாமல் கர்த்தர் ஆஸ்வதமாய் நடத்துவாராக. ஆண்டவருக்கு கூட சொல்றேன். God bless you. கர்த்தருடைய கிருபையும் ஆஸ்வாதமும் சமாதானமும் உங்களோடு இருந்து தொடர்ந்து காப்பதாக. ஆமென்.